ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? நம்ம குப்பை குழி தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளோட குப்பை குழி இது தான் காமிச்சிருப்பவங்களுக்கு ஒரு வீடியோவில். பாருங்கள், இதில் நம்ம விவசாயிகளின் நண்பனை பார்க்கலாம். இருங்க காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் நம்மளோட குப்பை குழி. இதுக்குள்ளே ஒரு இடத்துல படுத்துட்டுருக்கு. நாங்கள் குப்பை வலித்தோம், அதனால் வெளியில் இருந்துச்சு. அந்த குப்பை வலிக்கிற இடத்துல நிறைய இருந்துச்சு. சரி, இது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக அதை எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இங்கே ஒரு லெமன் செடி அதே தானாகவே வளர்ந்துருச்சு. சரின்னு அதுக்கு தண்ணி விட்டுருக்குறோம், வாய்க்கால் கட்டி. எடுங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்க்கலாம். நம்மனே பறித்து பார்க்கலாம். இருங்க, இந்த இடத்துல தான் பாருங்கள், நம்ம விவசாயிகளின் நண்பன் இவங்க தான். இதுதான் இந்த நம்ம சாணி எருவெல்லாம் கொண்டு வந்து போடுறத இந்த மாதிரி நல்லா மக்க வச்சிருது. இதுலையே நிறைய மண்புழு இருக்குது, நிறைய விதமான மண்புழுகளும் இருக்குது. இது வந்து நம்மளோட காட்டுக்கு நல்ல உரம். இது பண்ண மண்ணை குப்பையை சருகாக இருக்கிறது, எருவாக இருக்கிறதெல்லாம் நல்லா மண்ணாக மக்கி கொடுக்குது. இதுதான் இதோட கசிவுகள் தான் அது இதாகுது, நல்ல ஊட்டச்சத்து மண்ணுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. சாப்பிட்டு இன்னும் பெருசாக பப்ளிங் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இருங்க, நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். நல்லா இருங்க காமிக்கிறேன். பாருங்கள், இதோட மண்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதோட கால்கள் எல்லாம் பாருங்க, லாஸ்ட்டில் என்னமோ முள்ளாக இருக்கிற மாதிரி விரல் இருக்கிற மாதிரியே இருக்குது. பாருங்கள், அந்த தேளுக்கு எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்குது அதோட மண்டையோடு. பாருங்கள், இந்த உடம்பு ஃபுல்லாக முடி மேலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. பாருங்கள், இதோட கசிவுகள் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. பாருங்கள், இது உள்ளே போகிறக்கு என்னமா ட்ரை பண்ணிகிட்ருக்குதுன்னு, மண்ணுக்குள்ளேயே போகிறேன்னு சொல்லி. பாருங்கள், இதை பறித்து உள்ளே போயிடுது. பாருங்கள், பார்க்குறக்கு இவ்வளோ உண்டு தான் இருக்குது. பறித்து உள்ளேயே போய்க்குது. மண்ணுக்குள்ளே புதஞ்சி போகிறத பார்க்கலாம். வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை தள்ளியாச்சு. நீ அது உள்ளே போகிறக்கு அதோட இடம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்குது. பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு வர. பறித்து முதல்ல அதோட மண்ணுகளை பூரா வெளியில் தள்ளுது அதோட கால்களில். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் மறுபடியும் அந்த மண்ணுகளை வெளியில் தள்ளுது. அதோட இடம் தேடுறதுக்கு என்னமா இது பண்ணுது பாருங்கள். அதோட உடம்பு ஃபுல்லாக பாருங்கள், அது காலில் இருக்கிற மாதிரியே உடம்பு ஃபுல்லாக மேலேயும் இருக்குது. இதுதாங்க நம்ம விவசாயிகளின் நண்பனே. இதுதான், இது இருந்தால் மட்டும்தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். நல்லா இருக்குது விவசாயம் பண்ணுறதுக்குன்னு. உள்ளே போயாச்சு. பாருங்கள், உள்ளே எப்படி அலங்காமல் போகுது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து வெளியில் தள்ளிட்டு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.